6ஆம் பாவத்தை என்ன சொல்ற கன்னிராசியே? நோய் கடன் எதிரி. ஆனால் அதற்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, வெற்றி என்பது 6ஆம் பாவம். இந்த 3 உனக்கு வந்ததுன்னா நீ முன்னோர்களை வணங்கவில்லை. ஆனால் இது 3 வராத இருந்தால் முன்னோர்களை வணங்கினால் உனக்கு வெற்றி ஈஸியாக கிடைச்சிடும். மகரம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அதில் மேன்மை அடைய வேண்டும் என்றால் தந்தை வழி உறவுக்கு கர்மாவுக்கு நீ பணம் கொடுத்துருக்கணும். கர்மாவை சிரத்தையுடன் இருக்கணும். இப்போ இந்த மாதம் எடுத்துங்க, புரட்டாசி மாதம். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல, யாருக்கெல்லாம் மாமன் உறவு சரியில்லை, யாருக்கெல்லாம் படிப்பு இல்லை, அவர்கள் மட்டும், குறிப்பாக கன்னி ராசியில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஒரு பட்சத்தையாவது 16 நாள் மூதாதையர்களை நினைத்து சிராதத்தை கொடுக்க, பதினாறாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அப்ப விசாகம் என்பது குருவின் ஆசி. மொத்த குரு, அதாவது உன்னுடைய பாக்கியங்கள் அத்தனை மொத்தமா ஒரு இடத்தில் கிடைக்கிறது. இப்போது இருக்கிற 7 பேரும் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய 7 தலைமுறைகளும் ஆக 21 தலைமுறைகள் அத்தனை பேரும் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். உதவிகள் யார் யார்கள் செய்தார்களோ அத்தனை உறவுகளையும் நாம் அரவணைத்து சிராதத்தை கொடுத்தால் உங்கள் வீட்டில் பூக்காத பூக்களும் காய்க்காத மரங்களும் காய்த்தே தீரும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கூட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றதுக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் அதை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்ம கூட இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நிறைய விவரங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு நம்ம கூட கேதுவின் காதலன் நவாம்ச நாயகன் காயத்ரி சங்கர் ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம் மேடம். சார், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் கூட சொல்லலாம். மாகழி பட்சம், பெரிய அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க நாட்கள் ரொம்ப முக்கியமானது. ஆனா நிறைய பேருக்கு இதோட முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. அதை பத்தின விஷயங்களை நீங்க எந்த வகையில முக்கியமா இருக்கும், அதோட முக்கியத்துவத்தையும் அதோட தாற்பயத்தையும் இதனால் நமக்கு கிடைக்க போற பலன்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேசவிருக்கோம். முதல்ல இந்த மாகழி பட்சம்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிவி ஒரு மாபெரும் சரித்திரத்தையும் சாதனையையும் கேள்வியாக வச்சிருக்காங்க. அந்த கேள்விக்கு இது எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு போகிற கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலும் இங்கே இருக்குது. மகாலய பட்சம் மொத்தம் 3 பட்சம். ஆடி மாதம் வருகின்ற ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். புரட்டாசி மாதம் வச்சு மாலிய பட்சம் சொல்லுவோம். தை மாதம் வருகின்ற அமாவாசை சொல்லுவோம். இந்த 3 அமாவாசைகள் மிக அற்புதமான அமாவாசைகள். அப்படின்னா தையும் ஆடியும் தாயும் தகப்பனும் ராகுவும் கேதுவும் உத்தராயணமும் தாட்சாயணமும் ஒரு ஜாதகனை பிரித்து ஆளுகிறது. 6 மாதம் எப்படி இருப்போம், 6 மாதம் எப்படி இருப்போம் தெரியாது. ஆக இந்த 6 மாதனுடைய வளர்ச்சியும் 6 மாதனுடைய தேர்ச்சியும் அல்லது தோல்வியும் தையும் ஆடியும் சொல்லும். ஆடி மாதம் ஏன் பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. புதுமண தம்பதியை பிரித்து வைத்தல் அப்படின்னு என்னன்னா, ஆடியில் சேர தலை துண்டாடப்பட்டது, உடல் துண்டாடப்பட்டது. ஆக ஒன்று சேரக்கூடாது, என்னால் பிரிந்தே இருக்க வேண்டும். ஏன்னா ராகு கேது பிரிந்தே இருப்பது. அப்போது ஆடி மாதம் வரும்போது தலையாகவும் தை மாதம் வரும்பொழுது வாளாகவும் இருக்கும். ஆக இது அச்சு, பூமத்திய அச்சு. இந்த அச்சு என்பது என்னன்னா பிரித்திருத்தல். அப்போ ஒன்று சேர்ந்தா இந்த அச்சு விஷத்தையோ அல்லது ஒரு குறைபாட்டையோ சொல்லிவிடும். அதனால தான் ஆடி மாதம் பிரிந்திரு. அது மட்டுமல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னோர்களுக்கு திதி. நீ எதன் வழியாக வந்தாய் என்பது ஜீன்.
உன் தாத்தா யாரா அப்படின்னு பேரனோட வாழ்க்கை நன்றாக இருந்தால் தாத்தா நன்றாக விதை விதைத்திருக்கிறார், பாட்டி நன்றாக இருந்தால் பேத்தி நன்றாக வாழ்கிறாள். நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு பேத்தியோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா பாட்டியினுடைய வாழ்க்கையை சொல்லிடலாம், ஒரு பேரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தாத்தாவை சொல்லிடலாம். ஆக ஆடியும் தையும் தாத்தா பாட்டி அல்லது தாயும் தகப்பன் வழி. இப்போ இந்த புரட்டாசி மாளிகைபட்சம் எல்லாம் சொல்கிறோம். காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். புரட்டாசி என்பது 6வது மாதத்தில் வரக்கூடியது. 6 என்பது என்ன? உபஜெயஸ்தானம். குறிப்பாக கன்னி ராசியில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஒரு பட்சத்தையாவது 16 நாள் மூதாதையர்களை நினைத்து சிராதத்தை கொடுக்க இவர் கர்மாக்கள் அத்தனையும் கரைந்துவிடும். ஏன்னா கன்னி ராசி கர்மாவின் ராசி. நீ ஒழுங்காக கர்மாவை செய்துவிட்டால் அது உபஜெயஸ்தானம், இல்லை என்றால் அது 6ஆம் பாவம் சத்ருஸ்தானம். அப்போ கன்னி ராசி யார் யாருக்கெல்லாம் எந்த பாவமாக வருகிறதோ அவர்கள் இந்த மாளிகைபட்சத்தை வணங்கி வர வாழ்வில் வெற்றிகள் கிட்டும். நிறைய சரித்திரம் மாறும். உதாரணம், இப்போது மாளிகைபட்சம், இப்போ ஆலயம் போகிறோம். நமக்கு எல்லா கஷ்டத்துக்கும் எங்கே போகிறோம்? சாமிகிட்ட போய் வேண்டுறோம். அப்போ சாமிகிட்ட போகும்பொழுது சாமி என்ன சாமிக்கு போகிறோம்? முருகர்கிட்ட போனால் முருகர் ஒருத்தர், பெருமாள்கிட்ட போனால் பெருமாள் ஒருத்தர், சிவன்கிட்ட போனால் சிவன் ஒருத்தர், சித்தர்கிட்ட போனால் ஒருத்தர். ஆக நீ யாரிடம் செல்கிறாயோ அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஆபத்து பண்ணணும். ஆனால் மாளிகைபட்சம் மா ஆலய பட்சம், மகா அப்படின்னா பிரம்மாண்டம். ஆக பிரம்மாண்டம் என்பது என்ன? நாம் யாரை விரும்புகிறோமோ, யார் வழியாக வந்தோமோ. இப்போ உதாரணம், நம்ம தாத்தாவுக்கு தாத்தா, அதுக்கும் தாத்தா, இப்படி மொத்த பேரும் நம்மளுடைய வம்சத்திற்கு 7 தலைமுறைகள் சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி இருந்த 7 பேரும் இப்பொழுது இருக்கிற 7 பேரும் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய 7 தலைமுறைகளும் ஆக 21 தலைமுறைகள் அத்தனை பேரும் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அதுதான் மகா ஆலய பட்சம். பட்சம் என்பது 2, இவ்வளோதான். ஆலயம் என்பது 2. கோயிலுக்கு போங்க, 2 பேராக போங்க, ஒருத்தராக போவாதீங்க. சிங்கிளாக போனால் தெய்வத்திடம் சிங்கிளாக போனால் நீ மட்டும்தான் வந்துருக்கிறியா, ரைட்டு, நீ வேடுதல் உனக்கு இவ்வளோ தான் கொடுத்துக்கிறேன். ஆனால் கணவன் மனைவி வேடுப்பார். முருகரே சொல்லுவார், நான் வள்ளியும் தெய்வானையும் நிற்கிறோம், நீ மட்டும் தானே வந்து நிற்கிறேன். நம்மளால் கேட்பார், நீ நிற்கிற மாதிரி தானே நானும் நிற்க வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்பார். அப்போது அங்கே கடவுளுக்கு பாருங்கள், முருகர் கோயிலில் பாருங்கள், தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டார், வள்ளியை மணந்து கொண்டார். ஆனால் பேர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, வள்ளி முருகர் தெய்வ யானை. விருப்பம்தான் முதல். அங்கே பாருங்க பெருமாளுக்கு பாருங்க, பாமா ருக்குமணி. ஆசை நாயகி யாரு? விருப்பப்பட்டது யாரு? பாமா. அப்புறம் தான் கல்யாணம் பண்ணது ருக்குமணி. ஆக திருமணம் இருமணம். ஆக விருப்பம் என்பது முதல் தெய்வத்திற்கு. அதுபோலத்தான் தெய்வத்திற்கு கோயிலுக்கு போகும்போது என்ன பிடிக்கும்? இப்போ முருகர் கோயிலில் செவ்வரளி எடுத்து போனா அங்கே போய் மல்லிகைப்பூ எடுத்து போக முடியுமா? அப்போ மல்லிகை யாருக்கு பிடிக்கும்? அப்போ பெருமாளுக்கு பிடிக்கும். முல்லை யாருக்கு பிடிக்கும்? சிவனுக்கு பிடிக்கும், தலையில் சூடியவர். அப்போ என்னென்ன கோயில்களுக்கு என்னென்ன பூக்களோடு உறவுகளோடு செல்ல வேண்டும். அதே போல தான் மகாலய பட்சம் என்பது ஏன் பாட்டை, ஏன் தாத்தா, ஏன் அப்பா, ஏன் உறவு, எல்லா உறவும் மொத்தமாக சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நமக்கு என்ன குறை? அப்போது இறந்தவர்கள் எல்லோரையும் நினைப்பதற்கு ஒன்றும், அல்லது நம் வாழ்வில் நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லோரையும் நினைப்பதற்கும். இப்போ ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவரால் தான் இந்த வாழ்வு. அப்போ அவர் செய்ததுக்கு, இப்போ ராமசாமிக்கு இது பிடிக்கும்பா, இந்தா அவருக்கு லட்டு. ஆனால் ராமசாமி சாப்பிட போகிறதில்ல, ஆனால் அந்த சிரத்தை எடுத்து நாம் அவருக்காக படைக்கிறோம், அவர் சந்தோஷப்படுறார். அப்போ இந்த 16 நாளும் இறந்தவர்கள் நம் முன்னோர்களை நினைத்து, அவர்களை நினைத்து 16 நாளும் வழிபட. 16 என்பது 16 செல்வம் மட்டும் ஒன்று மட்டும் இல்லை. ஆனால் ஜோதிட ரீதியாக 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அப்போ விசாகம் என்பது குருவின் ஆசி, மொத்த குரு. அதாவது உன்னுடைய பாக்கியங்கள் அத்தனையும் மொத்தமாக ஒரு இடத்தில் கிடைக்கிறது. அப்போ இந்த 16 நாளும் சிரார்த்தத்தோடு சிரத்தையோடு நீ முன்னோர்களை வழிபட்டால் 16 செல்வங்களும் அல்ல, 16வது நட்சத்திர விசாகம், அதனுடைய பாதம் 64 பாதம்.
ஆக ஆயக்கலைகள், கால ஞானம். அந்த இடத்துல பாருங்க, விசாக நட்சத்திரம் 4வது பாதம் தான் 64வது. கலை ஞானம் அல்ல, கால ஞானம். உன்னுடைய வம்சத்தினுடைய தோன்றுதல் அத்தனை பேருமே உன்னுடைய ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க, உன்னுடைய வேண்டுதல். அப்போ இந்த மகாலயபட்சம் புரட்டாசியில் வரும்பொழுது உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி மாமா மச்சான், முகம் தெரியாத இனம் தெரியாத மதம் தெரியாத உறவினர்கள். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, காசு எடுத்து 50 ரூபா நீட்டுறீங்க. சைதாப்பேட்டை ஒரு டிக்கெட்டுன்னா அந்த டிக்கெட் வாங்கும்போது ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், ஒரு யாருமே தெரியாது. ஆனால் அந்த உதவிகள் கைமாறி போய் மீண்டும் நம்ம கைக்கு அத்தாட்சியாக அந்த டிக்கெட் வருது. அதுபோல தான் இந்த மாலயபட்சம். உதவிகள் யார் யார்கள் செய்தார்களோ அத்தனை உறவுகளையும் நாம் அரவணைத்து சிரார்த்தத்தை கொடுத்தால் உங்கள் வீட்டில் பூக்காத பூக்களும் காய்க்காத மரங்களும் காய்த்தே தீரும். அதனால் இந்த மாதம் உறவினர்களுக்கான மாதம். ஆடி மாதம் தாய் வழி உறவு. இப்போ இந்த மாதம் எடுத்துங்க, புரட்டாசி மாதம். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல, யாருக்கெல்லாம் மாமன் உறவு சரியில்லை, யாருக்கெல்லாம் படிப்பு இல்லை, அவர்கள் மட்டும். இப்போ குழந்தை படிக்கலையா, தாய் தகப்ப இந்த மாதத்தில் விரதம் இருக்கணும். டாக்டர் பட்டம் கிடைக்கலையா, அல்லது பட்டங்கள் பதக்கங்கள் கிடைக்கலையா, அல்லது வேலை கிடைக்கலையா, இந்த 16 நாளும் முன்னோர்களை நினைத்து இரு, முடிஞ்ச உடனே உனக்கு வேலை கிடைக்கும். ஆக 6ஆம் பாவம் மாமன் உறவு, 6ஆம் பாவம் வேலை உறவு, 6ஆம் பாவம் கடன் நிவர்த்தி ஆகணுமா. இன்னைக்கு பல பேர் கடனில் கஷ்டப்படுறான். ஏன் கஷ்டப்படுறான்? அப்பா சொத்து மேலே காசு இருக்குது, லோன் வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அப்பாவுக்கு தண்ணி ஊற்றல. அம்மா பேரில் சொத்து இருக்குது, பேங்க்கில் வச்சு லோன் வாங்கிட்டான், ஆனால் கட்ட முடியல. ஆனால் அம்மாவினுடைய வழிக்கு சிரார்த்தம் கொடுக்கல. எதன் வழியாக வந்தது என்பதை ஆதாரத்தை நம்ம யாரும் வணங்கலை. நீ வணங்கு, உனக்கு கடன் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அதுதான் உபஜயஸ்தானம். 6ஆம் பாவத்தை என்ன சொல்ற கன்னிராசியே, நோய் கடன் எதிரி. ஆனால் அதற்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, வெற்றி என்பது 6ஆம் பாவம். இந்த 3 உனக்கு வந்ததுன்னா நீ முன்னோர்களை வணங்கவில்லை. ஆனால் இது 3 வராத இருந்தால் முன்னோர்களை வணங்கினால் உனக்கு வெற்றி ஈஸியாக கிடைச்சிடும். ஆக புரட்டாசி மாதத்தில் படிக்காதவர்கள், மாமன் உறவு சரியில்லாதவர்கள், அந்த மாமன் உறவுனா இப்படி எடுத்துங்க. கல்யாணம் பண்ண பிறகு தாய் மாமன் ஒருத்தன் வருவான், அல்லது மாமனாக்கப்பட்டவன் வருவான், அல்லது அவனுடைய தம்பி வருவான். இது யார்? அது எங்கள் அக்கா புருஷன் மாமா. புதிய உறவும் நமக்கு ஒட்டும். எத்தனை பேருக்கு மச்சானால தொல்லை இருக்குது, எத்தனை பேருக்கு மச்சானால வாழும் இருக்குது. அப்போ அவர்கள் அத்தனை பேரும் புரட்டாசி மகாலயபட்ச முன்னோர்கள் ஆசிகளுக்காக இந்த 16 செல்வங்களும் 16 சுவைகளும் கால ஞானத்தை அனுபவத்தை வாங்குவதற்கும் இந்த மாதத்தில் இருந்து விட்டால் உன்னை ஜெயிப்பதற்கு, நீ கடனில் சிக்குவதற்கு அல்லது உடல் நோயில் சிக்குவதற்கு இல்லாமல் அத்தனையும் வெற்றி அடைவாய். இது புரட்டாசி. ஆடி மாதம் அமாவாசை சொல்லுவோம். அமாவாசைகளில் முக்கிய அமாவாசை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைகளுக்கு மிக சிறப்பு. தாய் வழி உறவு, சித்தி வந்து உதவி பண்ணியிருக்கலாம், அல்லது தாயோட அம்மா பாட்டி உதவி பண்ணியிருக்கலாம், அல்லது 4ஆம் பாவம் வீடு இல்லாமல் இருக்கும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தாய் வழி வீட்டில் சொத்து கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அம்மா அப்பா வழியில் தாய் வழியில் சொத்து கொடுத்துருக்காங்க. சொத்து மட்டும் வேணும், ஆனால் தாய் தகப்பன் தேவையில்லை. அப்போ அவர்களுக்கு சொத்து 4ஆம் பாவம், நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல வீடு, நல்ல வாகனம். இன்னைக்கு கூட கிஃப்ட் ஃபார் மாம்ஸ்ன்னு இருக்கும், கிஃப்ட் ஃபார் ஒய்ஃப்னு இருக்கும், கிஃப்ட் ஃபார் அங்கிள் இருக்கும். அப்போ அதனுடைய கிஃப்ட் என்ன? அதை நினை. சிரார்த்தம் மீன்ஸ் என்ன? உன்னுடைய சிந்தனையில் சிறப்பாக சிரத்தை, இவங்க இதை கொடுத்தா அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி. அந்த நல்ல நன்றியும் நல்ல நினைவு நீ வை. அப்போதான் உன்னுடைய 4ஆம் பாவம் நிலைத்து நிற்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு 50 பவுன் போடுங்கன்னு சொல்லுவாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு 50 பவுன் போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 50 பவுன் விற்றுருவார். அப்போ சம்பாரிச்சு கொடுத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு பொண்ணை போட்டு அழகு பார்க்கணும்னு நினச்ச அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ இவருக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவன் கேட்பாம இருங்க 100 பவுன். அப்போ தான் இவர் மாமனார் நிலைமை நினச்சி பார்ப்பார். அப்போ நினைத்தல். இங்கே சிரார்த்தம் மீன்ஸ் என்ன? எதன் வழியாக ஜீன் வந்ததோ அந்த நினைவை நீ போற்ற வேண்டும். மாமா நீங்கள் போட்டிங்க 50 பவுன், நான் லோன் போட போகிறேன், கஷ்டமாக இருக்குது, இல்லை வீடு வாங்க போகிறேன், இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், மாப்பிள்ளை நீ அதில் கை வைக்காத, நான் இன்னும் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், நான் கொடுக்குறேன். அப்போ அந்த சந்தோஷம், அந்த மதித்தலாக வந்தகின்ற சந்தோஷம். ஆக மதித்தால், முன்னோர்களை மதித்தால் உனக்கு 4ஆம் பாவம் வீடு சுலபமாக வரும், வருமானம் சுலபமாக வரும், வாழ்க்கை சுலபமாக இருக்கும், எல்லாம் சுகமாக இருக்கும். இது ஆடி. அது தாய் வழி. அதற்கு நேராக தந்தை வழி உறவு. ஏன்னா சூரியன் இங்கே என்னன்னா
திக்பலம் மகர ராசி. மகரம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அதில் மேன்மை அடைய வேண்டும் என்றால் தந்தை வழி உறவுக்கு கர்மாவுக்கு நீ பணம் கொடுத்துருக்கணும், கர்மாவை சிரத்தையுடன் இருக்கணும். ஏன்னா இது ரெண்டு தான் ஆச்சு. உத்தராயணமும் தாட்சாயணமும் உன் வாழ்க்கையை மாறுவதற்கு. நல்லா வாழ்ந்துருக்கிற மறந்து போச்சுன்னா அது தேஞ்சிரும். நல்லா வாழ்க்கையில் தேஞ்சு போயிருக்குது, முன்னோர்களை நினைத்தா வாழ்க்கை மாறும். ஆக இந்த மாறுதலுக்கு உட்பட்டது தான் கடகமும் மகரமும். அது குறிப்பாக மகரம் காலபுருஷனுக்கு 10. உன்னுடைய புகழ், உன்னுடைய தொழில், உன்னுடைய கர்மா, உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய பிரம்மாண்டம், நீ எத்தனையும் சிறப்பாக இருக்கன்னா தந்தை வழி உறவில் பாட்டன் அப்பா வழி உறவை நீ என்னாலும் என்ன பண்ண விடாது, மறக்கக்கூடாது. நீ என்று தந்தையை மறந்தாயோ, அதே சென்டென்ஸ் அப்போ சொன்னான், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்துறது தான் மகர ராசியில் குரு நீசம். அது குறிப்பாக எதில் நீசம்? உத்திராட சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீசம். நீ தந்தையை மறந்தால் குருவின் சாபத்திற்கு ஆளாகி விடுவாய். அல்லது உன் குழந்தை உனக்கு மதிக்காது, அல்லது உன்னுடைய வருமானம் கிடைக்காது. அதனால தான் தை அமாவாசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனால் வாழும்போது முக்கியத்துவம் கொடுக்கல. முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க? வாழும்போது மதி, நான் இறந்தும் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடகத்தில் அது மாதிரி தான், வாழும்போது அம்மாவை சொல்லு. எது செய்தாலும் கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், எனக்கு பிடித்த மனைவி அழகாகவும் ரம்பாகவும் ஊர்வசியாகவும் இருந்தாலும் எனக்குத்தான் மனைவி. ஆனால் என் தாய்க்கு அவள் ஒரு பணிப்பெண். ஏனென்றால் என்னை பெற்றெடுத்தவள், நான் நேசிக்கும் ஒரு உறவு, அந்த உறவை அவளும் மதிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த வீட்டோட ராணி. ஏனென்றால் என்றும் என் பாட்டி ராணி, என் தாய் ராணி, அதற்கு பின்னர் தான் என் மனைவி ராணி, அதற்கு பின்னர் தான் என் மகள் ராணி. ஆக அந்த ஜீனை மதி. அப்படி மதித்தால் உனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். அது ஆடி. இது தந்தை வழி உறவு. மகரம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அதில் தயவு செய்து தை அமாவாசையிலாவது நீங்கள் சிராதத்தை சிறப்புடன் தர்ப்பணத்தையும் தானத்தையும், தானம் தர்ப்பணம் எல்லாத்தையும் கொடுங்க. புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும். உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய குழந்தைகள் நல்ல அற்புதமாக வாழ்வார்கள். அதனால் தை தந்தையின் வழி கர்மா, ஆடி தாயின் வழி கர்மா. இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலை, தன்னுடைய பாடம், தன்னுடைய உறவு அத்தனை பேரும் சிறப்புடன் நம்மை வெற்றி அடைவதற்கு இந்த மாதம் சிரார்த்தம் இருங்க, தர்ப்பணம் கொடுங்க. உங்கள் என்ன கோரிக்கையோ அது வெற்றி.